விருப்ப மனு கொடுங்க விருப்ப மனு கொடுங்கன்னு எல்லா கட்சியிலையும் விருப்ப மனு வாங்குற வேலையை தொடங்க எந்த தொகுதியில போட்டி போடுறதுன்னு தெரியாம தொண்டர்கள் தவிக்கிறாங்களாம். பேசிக்கிட்டாங்க. தலைவா, கவுன்சிலர் தேர்தலில் ஜெயிச்சாதான் மேயர் பதவிக்கு போட்டி போட முடியும் அப்படின்னு சொன்னதால இப்போ பிரபலங்கள் எல்லாம் கவுன்சிலர் பதவியை குறி வச்சு விருப்ப மனு கொடுத்து வைக்கிறாங்களா சொல்லிக்கிட்டாங்க. முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி, முன்னாள் மந்திரின்னு பலரும் கவுன்சிலர் சீட்டு கேட்டு போட்டியில இருக்கதால பகுதி செயலாளர், வட்ட செயலாளர் எல்லாம் வருத்தத்துல இருக்கிறாங்களாமா. பேச்சா கிடக்குது. பலூன் பலூன் நண்பா, அதிமுகவை பொறுத்தவரை ஒரே ஆளு 4-5 வார்டுக்கு விருப்ப மனு தாக்கல் செய்யறாங்களாம். இது ஒன்றிய கவுன்சில், மாவட்ட கவுன்சில் பதவியிலையும் நடக்குதான். போட்டியும் கடுமையா இருக்குதான் சொல்லிக்கிட்டாங்கப்பா. ஐயா, ஆளுங்கட்சியில சீட்டு வாங்கினாலே ஜெயிச்ச மாதிரி தான் மாவட்ட செயலாளர்களை தேடி தேடி ரெக்கமெண்டேஷன் பிடிக்கிறாங்களாம். ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் நோட்டு கொடுத்து சீட்டு வாங்கினாங்கன்னு ஒரு பேச்சு வந்ததால இப்போ அடக்கி வாசிக்கிறாங்களாம். நானாவா சொல்லுதேன், பேசிக்கிடுதாங்க ஐயா. உள்ளாட்சி தேர்தலில் உறவுக்காரங்க நண்பர்கள்னு மற்ற கட்சியோட மறைமுக ஒப்பந்தம் செய்வாங்க. சேர்மேன் பதவியை பிடிக்க எதிர்கட்சியா இருந்தாலும் கவுன்சிலர்களை வலைவீசி பிடிப்பாங்கன்னு பரபரப்பு தொத்திக்கிச்சுங்களா. பேசிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தெளிவா, அதிமுக கூட்டணியில 100க்கு 100 ரெட்டலக்காரங்க தான் போட்டி போடுவாங்க. ஆனா திமுக அணியில கூட்டணி உண்டா இல்லையான்னு தெரியாமலேயே விருப்ப மனு கொடுக்கறாங்களா. பேசிக்கிட்டாங்க. 50% பெண்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது எந்தெந்த வார்டுன்னு தெரியலையேன்னு அந்த குழப்பமும் இருந்ததால ஆரம்பத்துல விருப்ப மனு விறுவிறுப்பா போகலையாமா. பேச்சா கிடக்குது. நண்பா, இன்னொரு பக்கம் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒன்றிய கவுன்சிலர் பதவியை பிடிக்க கடும் போட்டி இருக்குதான். ஒரு கவுன்சிலருக்கு இவ்வளவுன்னு பெருந்தலைகள் ஆட்களை தயார் செஞ்சு வச்சிருக்காங்களா. பேசிக்கிட்டாங்கப்பா. ஐயா, மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு போட்டி குறைவான். ஆனா நகராட்சி கவுன்சிலர், மாநகராட்சி கவுன்சிலர் போட்டிக்கு உள்கட்சி பிரச்சனை ரக்க கட்டி பறக்குதான். சுயேட்சைகளுக்கும் முக்கியத்துவம் இருக்குமா. பேசிக்கிடுதாங்க ஐயா.